வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 18/9/2025 இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். வியாழக்கிழமை அப்படின்னாலே உங்களுக்கு குரு பகவானுடைய வழிபாடு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் நமக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொதுவாக வந்து எப்பயுமே வந்து ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாத காலம் அப்படின்னா, போதாத காலம் அப்படின்னா இந்த ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாசன சனி. இந்த அர்த்தாசன சனி கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. ஜென்ம சனிங்கிறது ஜென்ம சனியை விட உங்களுக்கு வந்து அஷ்டம சனிங்கிறது ரொம்பவுமே ப்ராப்ளம் பண்ணும். ஏன்னா ஜென்ம சனி காலங்கள் வந்து நம்முடைய முன்பிறவியில் செய்த பாவங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு இருக்கும். அப்போ வந்து நமக்கு தசாநாதன் கூட வேலை செய்ய மாட்டாங்க, புத்திநாதன் கூட வேலை செய்ய மாட்டாங்க. அப்படிங்கிறது நம்ம வேத ஜோதிடத்துடைய ஒரு கணிப்பு. அதுபோக நம்முடைய மூல நூல்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. அதாவது எப்பயுமே வந்து சனி பகவானுக்கு வழி விடணும் அப்படிங்கிறதான் இந்த எல்லா விதமான கடவுளே தான் உங்கள் குலதெய்வமே இருந்தாலும் கூட சனி பகவானுக்கு வழிவிட்டு நிற்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் வந்து வேத ஜோதிடத்தில் முக்கியமான ஒரு விஷயமாகப்படுது. நீங்கள் என்ன தான் நீங்கள் கோயிலுக்கு அந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு போயினும் பாதிப்புகள் கம்மி பண்ணலாமே தவிர மற்றபடி அந்த என்ன நம்ம வாங்கி வந்த வரமோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதுதான் வந்து அதனால தான் அந்த அஷ்டம சனி காலங்களில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? அப்போ அந்த வகையில் நமக்கு இந்த ராசியில் வந்து யாருக்குன்னா சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த காலகட்டங்கள் வந்து ரொம்பவுமே போதாத காலகட்டமாக இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு ஜாதகம் கூட நம்ம ஆய்வு பண்ணோம். அதில் ரொம்ப மோசமான சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதைத்தான் சொல்கிறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஜென்ம சனி அஷ்டம சனி காலங்களில் வந்து ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடல் ரீதியான சுத்தமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் வந்து ஒரு மாலை போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு ஐயப்பனுக்கு மாலை போட்டால் எந்த அளவுக்கு சுத்தமாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு சுத்தமாக இருங்க. அதுதான் வந்து சனி பகவானுக்கு பிடிக்காது. பிடிச்ச மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை போட்டு பாட்டி எடுத்துருவார். அவருக்கு பிடிக்காத மாதிரி நீங்கள் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவருக்கு பிடிச்ச விஷயம், அவருக்கு வந்து அழுக்காக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், தாடி வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும், முடி வெட்டாமல் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும், குளிக்காமல் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அழுக்கான துணி போடுறது ரொம்ப பிடிக்கும், கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு அதை விட ரொம்ப சூப்பராக பிடிக்கும். அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தீங்கன்னா அவர் தலையில் ஏறிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதை யாராலும் மாற்ற முடியாது. அதனால தான் இந்த ஜென்ம சனி காலங்கள், அஷ்டம சனி காலங்களில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கடைப்பிடிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. என்னுடைய சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கணக்கு. என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நாம் வந்து ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா இதைத்தான் நான் தெளிவாக சொல்லுவேன். அந்த காலகட்டங்கள், அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எப்படியாப்பட்ட நீங்கள் உங்கள் தசாநாதனே நல்லா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து யோக ஜாதகமாகவே இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஆகும், அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மன ரீதியாகவும் ஒரு ப்ராப்ளத்தையாவது உண்டு பண்ணிடும். பொருளாதார ரீதி ப்ராப்ளம் பண்ணாட்டினாலும் உங்களுக்கு மன ரீதியான ப்ராப்ளங்களை, அதே மாதிரி உடல் ரீதியான ப்ராப்ளங்களை அவங்க கண்டிப்பாக சந்திக்க வச்சிடும். சரிங்களா? சில பேர்த்துக்கு வந்து பணம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இந்த காலகட்டங்களில், அதுவும் கூட தாங்கிக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அது தாங்கவே முடியாது. அதை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்குறோம். சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு, ராசியான நிறம் நீலம். சரிங்களா? அதே மாதிரி அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தாமதங்கள் உண்டான நாளாகவும் சஞ்சலங்கள் நல்கும் நாளாகவும் இருக்குது. குடும்பத்தில் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. வீடு, வண்டி, வாகனம் பழுதடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குழந்தைகள் வழியில் உறவுகளில் சிறு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அரசு வழிகளில் இருக்கக்கூடிய செயல்களில் சில தாமதங்கள் உண்டான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உழைப்பு பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் உண்டான வாய்ப்பு இருக்கும். சஞ்சலங்கள் உண்டான வாய்ப்புகள் இந்த நாள் இருக்கும். இன்பம் சார்ந்த ஒரு நாளாக இருக்கும். கொஞ்சம் இன்பம் ஒரு நல்ல ஒரு இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தில் எந்த விதமான குறைச்சலும் இருக்காது. ஆனால் சின்ன ட்ராபேக்குகள் கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு இருக்கும். இந்த இன்னைக்கு வியாழக்கிழமை நாள். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் நம்பருங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி 6ஆம் நம்பருங்கிறது ரொம்ப சூப்பரான நம்பராக, 2 நம்பருமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை என்ன மேற்கு, ராசியான நிறம் நீல நிறம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தினா தென்மேற்கு, ராசியா நிறம் சாம்பல். வேறுபாடுகள் விலகும் நாளாகவும் சாதனை புரியக்கூடிய நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. சின்ன தாமதங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். அதே மாதிரி சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகிறக்கும், அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும், அதே மாதிரி அலுவலகத்தில் செலவினங்கள் உயர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி
உங்களுக்கு சாதகமான வழக்குகள் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நிறைவேறாத நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு இன்றைக்கி நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில முயற்சிகள் நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நிறைந்த நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியா நிறம் சாம்பல் நிறம், வேறுபாடுகள் விலகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 4+5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை மேற்கு, தென்மேற்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி சாம்பல் நிறம் வந்து உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அடுத்தது வந்து மிதுனம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு. சரிங்களா? அனுசரித்து செல்வது நல்லது. அனுகூலமான நாள், மதிப்பு உயரும் நாள். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. செலவினங்களை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே மாதிரி வீட்டில் தெய்வீக பணிகள் சார்ந்த ஈடுபாடுகள் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கும். ஆடை ஆபணங்கள் சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் அணுகுமுறைகள் சூழல்கள் அமைதியான இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில எதிர்பார்ப்புகளும் சில மாற்றங்கள் உண்டான வாய்ப்பு இருக்கும். புதிய அத்தியாயத்துக்கான அடித்தளம் போடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க, இந்த மாதிரியான அடித்தளம் போடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகாரிகளிடத்தில் இருந்த அன்பு, பதவி உயர்வு, அன்பு இதெல்லாம் பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் 1-8 அப்படிங்கிறது தெற்கு திசை வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 8-1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை என்பது கிழக்கு திசை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பழுப்பு நிறம்ங்கிறது உங்களுக்கு அருமையாக இருக்குது. அதே மாதிரி சிந்தனைகள் பிறக்கும் நாளாகவும், அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். மனதளவில் இருந்த புதிய பிரச்சனைகள், புதிய சிந்தனைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் வழியில் எதிர்பாராத சில காரியங்கள் இழுபறியாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வந்து சில வீண் விவாதங்கள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு, ராசியா நிறம் பழுப்பு நிறம். அதே மாதிரி இன்றைக்கு நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6-7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு, ராசியா நிறம் இளம் பச்சை நிறம். சரிங்களா? சந்திப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும், வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சுறுசுறுப்பான ஒரு நாளாகவும் இருக்குது. மாற்றங்களில் கருத்து வேறுபாடுகள் களையறக்கான வாய்ப்பு இருக்குது. உறவினர்களுடைய சந்திப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடமாற்ற சம்பந்தமான சிந்தனைகள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகமாக வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதுவிதமான செயல்பாடுகள் மூலயமா சில திட்டங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி செயல் திட்டங்கள் மூலமாக போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான எண் அப்படின்னா 6ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு இன்றைய நாள் வந்து அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6-8ங்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசைன்னா தென்கிழக்கு, ராசியா நிறம் இளம் பச்சைங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புத்துணர்ச்சியான நாளாகும், விழிப்புணர்வு மேம்படக்கூடிய நாளாகும், மேன்மை உண்டான நாளாகவும் இருக்குது. மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புத்துணர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிந்தனைகள் புதிய பொலிவுடன் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். புதிய நண்பர்களுடைய வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஒன்று நாள் பொறுத்த வரைக்கும் அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5+1ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஊதா. சரிங்களா? ஆதரவான நாளாகவும், ஆர்வம் மேம்படும் நாளாகவும், மேன்மையான ஒரு நாளாகவும் இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உறவுகள் வழியில் ஒத்துமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தனை தெளிவு பெறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி பயணம் சார்ந்தான வாய்ப்புகள் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்பான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும், உத்தியோகத்தில் இருந்த சாதகமான சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தொழில் கல்வி மேம்பாடு அதுக்கு தகுந்தமான ஆசைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. சரிங்களா? தொழில் கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேம்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் வந்து ஊதா. சரிங்களா? அதே மாதிரி 6+8 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும்.
அடுத்தது வந்து விருச்சகம். விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் ஊதா, செல்வாக்கு உயரும் நாளாகும், துரிதமான ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய நாள், துரிதமான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய நாளாகும், அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள், வெளி வட்டார செல்வாக்கு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து துரிதமான ஏற்பாடுகள் மூலியமாக பெரிய பதவிகள் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வியாபாரம் சம்பந்தமான ஒத்துழைப்புகள் மேம்பாடுக்கும், எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அன்பு மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு மேற்கு, ராசியா நேரம் வந்து உங்களுக்கு 8+5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஒரு ஸ்பெஷலான ராசி தான். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உலகத்தில் வந்து மிக ரகசியமான ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 8ஆம் இடம் தான். அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒரு ராசியும் கூட. விசித்திரமான இடம்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தேள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்கே சின்னமாக கொடுத்துருப்பாங்க. இந்த தேளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ பொதுவாக வந்து நீங்கள் மேலில் பார்க்கவே முடியாது. எப்போயுமே வந்து நீங்கள் மேல்புறத்தில், அதாவது எப்போயுமே வந்து சர்ஃபேஸில் பார்க்க முடியாது. எப்போயுமே தேள் வந்து அடியில் பாதாளத்தில் தான் இருக்கும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை தூக்குனா அந்த கல்லுக்குள்ளே இருட்டில் இருக்கும். அதே மாதிரி பாறைக்கடியில் இருக்கும். அதே மாதிரி ஒரு கோயில் சந்துக்குள்ளே இருக்கும். கல்லுக்குள்ள அடியில் தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா எப்போயுமே புதையல் பொக்கிஷம் அப்படிங்கிறது, மறைவு அப்படிங்கிறது எல்லாமே வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா விருச்சகங்கிற ராசியில் தான் இருக்கும். சரிங்களா? அந்த விருச்சக ராசிங்கிறது பொக்கிஷமான ஒரு ராசி. இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு புதையலை புதைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா, ரகசியம் காக்குறீங்க அப்படின்னா அது 8ஆம் இடம். அது மாதிரி வந்து இந்த தேள் எங்கெங்கே போய் ஒளியுமோ அந்தந்த இடம் இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல தான் ஒளியும், ரொம்ப பாதாளத்தில் தான் ஒளியும். அதே மாதிரி இந்த ராசிக்காரவங்களும் மனசில் நிறைய விஷயமெல்லாம், மிகப்பெரிய மர்மம் ரகசியம்லாம் மறைச்சி வைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரவங்களாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் இந்த 8ஆம் இடத்தோடைய தத்துவம், வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, அதனால தான் அந்த இடத்துல தேள் படம் போட்டிருக்காங்க. எதுங்க தேள் படம் போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை, நீங்கள் ஒரு ரொம்ப நாள் மறைச்சி வச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியே சொல்லும் போது உங்கள் ஆச்சரியப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அடா உட்கா இவ்வளோ நாள் தெரியாமல், அப்போ உங்களுக்கு ஒன்று சுள்ளுன்னு ஒன்று தேள் கொட்டின மாதிரி, ஏன்டா இவ்வளோ நாளாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்தியா அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்களா? அது மாதிரியான விஷயங்களை வந்து அதிகமாக யோசித்து சிந்தித்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னா அது விருச்சக ராசிக்காரங்க. அதுக்கு தான் இந்த ராசிக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக தேள் படத்தை கொடுத்துருக்காங்க, மற்ற எந்த படத்தையும் கொடுக்காம. அதே மாதிரி இவங்களுக்கு கோவம் வந்தாலும் அப்படி தான் தேள் மாதிரி நட்டுன்னு கொட்டிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டைப்பு கொண்டவங்க தான். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் வந்து மஞ்சள் நிறம். சரிங்களா? மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், அலைச்சலுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி நினைத்த பணிகளில் தடைகள் விலகக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி சகல விதமான நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும், செயல்பாடுகளில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும், வேலையாட்கள் மூலமாக அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும், எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. சில உதவிகள் கிடைச்சாலும் சில தாமதங்களும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிலும் முன்கோபமின்றி பொறுமையோடு செயல்படுவது, விவேகத்தோடு செயல்படுவது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் அதாவது நாம் வந்து ஊருக்கே டானாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ள ஆள் தான். அந்த மாதிரி தான் ஊருக்கே நம்ம எதாக இருந்தாலும் வீட்டில் வந்து நம்ம ஒரு ஆள் தான். வீட்டில் 10ஓட 11 தான் நம்ம இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் இருப்போம்னா, நீங்கள் வெளியில் போனீங்கன்னா பெரிய போலீஸ் அதிகாரியாக இருப்பீங்க. ஆனால் அதே வீட்டுக்கு வந்தீங்கன்னா 10ஓட 11 தான் இருப்பீங்க. சரியா? அது மாதிரி தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3+1ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியான நிறம் இளம் பச்சை. சரிங்களா? சந்திப்புகள் உண்டான நாளாகவும், முடிவுகள் பிறக்கும் நாளாகவும், வேறுபாடுகள் குறையும் நாளாகவும் இருக்குது. அதாவது முக்கிய பிரமுகர்கள் மூலம் சந்திப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாகவும் இருக்குது. பணிகள் சார்ந்த இருப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பழைய பிரச்சனைகள் தெளிவான சில முடிவுகள் உண்டானதுக்கான வாய்ப்பு இருக்குது. வர்த்தகம் தொடர்பான பணிகளில் புதிய அணுகுமுறை, புதிய முதலீடுகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி நெருக்கடிகள் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இருந்த இடத்துலேருந்து கருத்து வேறுபாடுகள், எங்கேயாவது ஒரு முக்கியமான இடத்துல கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட அது கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியான நிறம் வந்து இளம் பச்சைங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 5+1ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு திசைங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா காவி நிறம். சரிங்களா? புரிதல் மேம்படும் நாளாகவும், நுணுக்கங்களை அறிந்து செயல்படக்கூடிய நாளாகவும், மதிப்புமிக்க நாளாகவும் இருக்குது. உறவினர்கள் பற்றின புரிதல் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிக்கல்கள் குறைய இருக்கிற வாய்ப்பு இருக்குது. வீடு பராமரிப்பு செலவுகள் உண்டான
அபிவிருத்தி பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மகிழ்ச்சியான உத்தியோகத்தில் செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்கள் தாமதங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு, ராசி நிறம் மஞ்சள் நிறம். அதே மாதிரி உங்களுக்கு 7, 8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 7, 8ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் ஆரஞ்சு. சரிங்களா, புரிதல் மேம்படும் நாளாகவும் அலைச்சல்கள் மேம்படும் நாளாகவும் மாற்றங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது. உடனே பிறந்தவருடைய பற்றிய புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. நீண்ட நாள் பிரச்சனைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் இருந்த அபிவிருத்தி அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் உங்களுக்கு விளையாட்டு சம்பந்தமான பொறுப்புகள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் வந்து ஆரஞ்சு நிறம். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 1, 4ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 1ஆம் நம்பர் ப்ளஸ் 4ஆம் நம்பருங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி 12 ராசிக்கு 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்.